ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரெகுலராக ருட்டீனாக செய்கிற வேலை தாங்க. காலையிலேயே அரிசிலாம் ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருவேன். அது ஈவினிங் வந்ததும் நான் அரிசி மாவெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்காக நான் காலையிலேயே ஆட்டி வச்சுருவேன். இல்லை அப்படின்னா லேட் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் வந்து ஆட்டினா அடுத்த நாள் காலையில் பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு கவுன் ட்ரெஸ் மட்டும் என்னோடய சாரியை வந்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சிங்க. ஆனால் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நேற்று தான் வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணி நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்களே தைச்சிட்டு இருந்தாங்க. பாட்டம்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் மட்டும்தான் நான் ஃபைனலாக தைச்சிருந்தேன். ஆனால் பின்னாடி பேக் நெக்கில் நாட் எல்லாமே அழகாக அட்டிச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு ஏதாவது எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி அடிக்கடி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரவை லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பாப்பாவே ரெடி பண்ணி செஞ்சுருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. நீட்டாக உருண்டையெல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். நானே எங்கள் வீட்டுக்காரும் அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மொய்யெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு.